மற்ற அவர் ஜாதி வேற்றுமுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ மாரி செல்வராஜ் அப்படி பார்க்கக்கூடாது. எல்லாம் பொதுவாக பார்த்தா நல்லா இருக்கும். யோசிச்சு எடுத்துக்கிறாரு படம். திருநெல்வேலி இதெல்லாம் ஜாதி பெருமை அப்போ இருந்தது. அதை பற்றி படம் எடுக்கிறது தப்பு கிடையாது. வந்துட்டு ஏழகமாக படம் வந்து சண்டை போட்டுக்கின்னு வெட்டு குட்டு அதே தான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ என்ன சொல்ல வர்றாரு நாங்கள் அந்த கதையில், ஸோ எல்லாரும் சமமாக இருக்கணும் தான் சொல்ல வர்றாரு அந்த படத்தில். நீ ஜாதியில் தான் படம் ஒரு நார்மல் படம் நார்மல் படம் தான் இருக்கும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. சின்ன சின்ன பசங்களை அது கெடுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து இது வந்தாலும் அது வந்து அப்படியே பொழுப்புமா அது அவங்களுக்கு பிடிச்ச படம். அவங்களுக்கு தீபாவளிக்கு வந்து ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. பெரிய படம் டியூடு, பைசனு, அப்புறம் டீசலண்ட். இந்த தீபாவளிக்கு எது நான் வின்னரு? பைசன் தான். எனக்கு பிடிச்சதுன்னா டியூடு தான். என்னை பொறுத்த வரைக்குமே பைசன் காலம் தான் எனக்கு பிடிச்ச படம். ஏன்னா எல்லாம் அந்த ஃபேமிலியில பார்த்த மாதிரி இருக்குது படம். அறியாத பசங்களோட பார்க்கலாம் தாராளமா. கொஞ்சம் யோசனையிலேயே சிந்திச்சு வச்சு பார்க்கலாம். பொறுமையோட பார்த்தாங்களாம். அவங்களுக்கு அந்த இதே வந்து உணர்ச்சி வந்து அவங்களா தேடின்னு வரும். இப்போ பசங்களுக்கெல்லாம் ஒரு வெட்டி குத்து சண்டை கண்டே இருக்குது. இந்த படம் வந்து அப்படி கிடையாது. சாலிட்டா எடுத்துக்கிறாங்க படம். நைஸ் கியூட்டா இருக்குது, செம்மையா இருக்குது. இதுதான் மெயின். ஸோ நான் பெரிய படம் வந்து ஒரு படத்தை பார்த்தேன், டைரக்டர் மாஸ்டர் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து வாழை பெரிய பெரும்பலேருந்து மாமன்னன். ஸோ நர்சினஸ் நல்ல ஒரு கருத்தான ஒரு சொல்லுவார். மற்ற அவர் ஜாதி வேற்றுமுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ மாரி செல்வராஜ் அப்படி பார்க்கக்கூடாது. எல்லாம் பொதுவாக பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ வந்து அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னா, ஸோ பழைய எப்படி இது பண்ணாரு, அதனால வந்து இந்த கதையை கொண்டு போறாரு. நல்ல ஒரு மனுஷன், நல்ல கதைலாம் இருக்கு. ஸோ பைசன் காலமாடும் அப்படிதான் கபடி மூலியமா அவர் வந்து நல்ல ஒரு தத்துவமான ஒரு கொடுத்துருக்காரு. திருநெல்வேலி இதெல்லாம் ஜாதி பெருமை அப்ப இருந்தது. அதை பத்தி படம் எடுக்கிறது தப்பு கிடையாது. வந்துட்டு எந்த ஒரு இதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுல வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷேட் ஆயிடுச்சு லாஸ்ட் சீன் பார்க்கும்போது. அது டியூடு வந்து நல்லா இருந்தது. ரொம்ப டியூடு நல்லா தான் இருந்தது. அது ஒரு லவ் மாதிரி போயிருந்தது வந்து. ஸோ அது வந்து அது சின்ன சின்ன பசங்களை அது கெடுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து இது வந்தாலும் அது வந்து அப்படியே பொழுப்புமா அது அவங்களுக்கு பிடிச்ச படம். அவங்களுக்கு அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லா படம் நல்லா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. யாருக்கும் டென்ஷன் ஆகாம பார்க்கலாம் படம். அந்த மாரி கியூட்டா எடுத்துக்கிறாரு. ஆனா யோசிச்சு எடுத்துக்கிறாரு படம். பக்கவா இருக்குது. ஆனா நான் பார்த்த 2 வாட்டி பார்த்தேன். அது என்ன பிடிச்சிருந்தது பிரதீப் ரங்கநாதன் கிட்ட இருந்து? அவர் வந்து அந்த இப்படி சாக்லேட் இப்படி குடிப்பார்ல, அது பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு வாட்டி வந்து அவர் சிகரெட் பிடிக்கிறது வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் அவரு டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருந்தது. அவரு ஒரு தனிமையா ஒரு படம் எடுக்காரு. எல்லா டேரக்டரும் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் படம். எந்த ஜாதி வேற்றுமை இல்லாம நல்லா இருக்கலாம். இந்த எல்லா கிராமங்களும் எல்லா இதுலயும் எல்லாமே நல்ல ஒரு கருத்தோட படம் எடுத்தேன். எனக்கு பிடிச்ச வந்து பைசன் கிளம்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி போனேன். 3 மணி ஆட்டம் போனேன். நைட் ஷோ எங்க வீட்டுல ஃபேமிலி எல்லாம் கூட்டின்னு போனேன். அதுதான். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜனங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நிறைய பேர் அந்த சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது படம், பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னாங்க. இதுதான் படம் நல்லா இருந்தாதான் இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியும், இல்லன்னா பார்க்க முடியாது. 3 படமும் பாத்துட்டீங்களா? 3 படம் பார்த்துட்டேன். 3த்துல உங்களுக்கு டீசல் நல்லா தான் இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. படம் பார்க்கலாம். டீசல் பார்க்கல. அப்புறம் இன்னொரு படம் பைசன் அதுவும் பார்க்கல. நான் 2 படம் பார்க்கல. டியூட் தான் பார்த்தேன். ஸ்கிரீன் பிளே சரி, மியூசிக் சரி, டைலாக் எது நான் ரொம்ப நல்லா இருந்தது? டைலாக்ஸ் வந்து அருமையான வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த கபடி ஆட்டம் விளையாடுறாங்க தெரியுமா, அதுல வந்து பேச்சு வருது பாத்தீங்களா, அந்த வந்து மைண்ட்ல யாருக்குன்னா கத்துக்கணும் அவங்கவுங்க அது மாரி எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் தான் பெரியவன், நான் தான் ஒரு மெயின் ஆளு, அதெல்லாம் கிடையாது. கியூட்டா எடுத்து செம்மையா பண்ணிக்கிறாங்க படத்துல. எனக்கு அது மட்டும் பிடிச்சது. எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. இந்த தென்னாட்டு இந்த பாட்டு வந்து பைசன் கடம்பல எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுங்க. ரொம்ப 10 வாட்டி 60 முறை கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. ஸோ இப்போ வச்சுதான் இருக்கும் அந்த பாட்டுலாம். எனக்கு வந்து அந்த பிளாஷ்பேக் அந்த பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டுலாம் கேட்கும் போது எனக்கு மைண்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். நிறைய டைலாக் வந்து நல்ல மோட்டிவேஷனலா இருக்கும். அந்த சமயம் நாமும் வர மாட்டேங்குது, சட்டுன்னு வர மாட்டேங்குது. ஆனா டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியோட டைலாக்ஸ் தான் பேசிக்கிறாங்க. சின்ன பசங்களுக்கு, இந்த பெரியவங்களுக்கு எந்த மாரி அந்த எஸ்டிமேட் வரும், அதெல்லாம் கரெக்டா பக்காவா பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த வாய்ஸ் வர மாட்டேங்குது சொல்றதுக்கு. அந்த சமயம் நீங்க அன்னைக்கே எடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே அப்போ சொல்லிருப்பாங்க. கண்டிப்பா. அதான் எனக்கு வந்து அந்த கபடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கபடி அந்த கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா முடிச்சிருக்காரு மாரி செல்வராஜ். சூப்பரா இருக்குது. அது ஜாதி வேற்றுமை எதுவுமே ஒரு படம் எதுவுமே கிடையாது. சில பேர் சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது. ஆமா, நான் அந்த படம் ஜாதி தானே. நான் அவனை
நீங்க வந்து அந்த ஊரு உள்ளே வந்து அவனை சேர்க்க மாட்டாங்க, டீம்ல சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த உண்மையில நடந்த ஒரு கத்தனாப்பா உங்க இது பண்றாரு, பைஸ் பண்ணி எடுக்காரு. அவரு பொய்ய சொல்ல போறாரு, எந்த ஒரு இதுவும் சொல்லிட்டு நீட்டா இது பண்றாரு. சோ என்ன சொல்ல வர்றாரு நாங்க அந்த கதையில, சோ எல்லாரும் சமமா இருக்கணும் தான் சொல்ல வர்றாரு அந்த படத்துல. வேற எதுவும் சொல்ல வரல அவர் வந்துட்டு. அது வந்து அது ஜாதின்னு பார்த்தாக்கா அது ஜாதி படம். நீ ஜாதியில தான் படம் ஒரு நார்மல் படம், அது நார்மல் படம் தான் இருக்கும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த தீபாவளிக்கு வந்து பைசந்தா எஸ் அதான் வீட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான். எனக்கு வந்து வாழை படம் பார்த்தா ரொம்ப தில்லியாச்சு டைரக்டர் மாரி செல்வராஜ். ஸோ நிறைய படம் பார்த்துருக்கேன். எனக்கு வாழை ரொம்ப பிடிச்சத படம். எனக்கு இதுக்கு முதல் நான் தான் பார்த்தேன். அந்த முதல் ஷோ போய் ரொம்ப பார்த்தேன். அதெல்லாம் இந்த படம் எல்லாருமே எல்லாம் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட போய் பார்க்கணும். துருவ விக்ரம் எப்படி நான் நடிச்சிருக்காரு? செம்மையா நடிச்சுக்கிறாருண்ணா, சாலிட்டா நடிச்சுக்கிறாரு. சொல்லலாம், பாராட்டலாம் அவரு. அருமையா இருந்தது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தியேட்டர்ல கூட அமைதியா தான் இருந்தது, ஜாஸ்தி நிறைய சவுண்டு கிரண்டு எல்லாம் கிடையாது, அமைதியா இருந்தது. அதுக்கு இன்ட்ரோல் கிடைச்சது தான் கொஞ்சம் அந்த இந்த சரக்கு போட்டு வந்து சாப்பிட்றாங்க பசங்க, அது என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. தவிர மற்ற விஷயம்லாம் அதுக்கு படம் பார்த்தோன்னே அது சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த தீபாவளி வின்னர் வந்து பைசன் தான் சொல்றீங்க. பைசன் தான். மத்த இந்த டூட் படம்லாம்னா அதெல்லாம் பாக்கலையா? அதான் பார்க்கல, எனக்கு பிடிக்கல அது. ஏன்னா அந்த கேரட்டே ஸ்டில்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டில்ல பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த டூட் படம் ஸ்டில் நல்லா இல்லையா? இல்ல, நல்லா இருக்கிறோ இல்லையோ அப்புறம் விஷயம். நம்மளுக்கு பிடிச்சமான படம் தான் பார்க்க முடியும். அது ஏழாக்கமா படம் வந்து சண்டை போட்டுக்கின்னு வெட்டு குட்டு அதேதான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஃபேமிலி ஆளுங்க, நம்ம ஃபேமிலியோட நம்ம போயிட்டு பார்த்தோம், அவ்வளவுதான்.